ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஜர்தோசி வித் ஜமிக்கி ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஜர்தோசியில் வந்து ஜமிக்கி வச்சு எப்படி ஜர்தோசி வச்சு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் டைமும் ஜர்தோசி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறது நமக்கு தெரியும். ஜர்தோசி வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதும் நமக்கு வந்து தெரியும். ஸோ வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஜர்தோசி மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறணும். நம்ம ஜர்தோசி மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜமிக்கி மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜர்தோசி வந்து ஒரே மாதிரி கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஜர்தோசியை வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். நான் அந்த ஜமிக்கி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஜர்தோசி எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்கிறப்போ அதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஸ்டெம் ஸ்டிச் மாதிரியே தான் இதுக்கு வந்து நம்ம ஜமிக்கி யூஸ் பண்ணுறோம். ஸ்டெம் ஸ்டிச்சில் வந்து ஜமிக்கி யூஸ் பண்ணாமல் வெறும் ஜர்தோசியில் மட்டும்தான் போட்டிருக்கோம். நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டே தெரியும் ஜமிக்கி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. ஜமிக்கி எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்கிறது ஃபஸ்ட்டே நம்ம வீடியோவாக போட்டாச்சு. கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம், நிதானமாக பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஸ்பீடாக பண்ணுறப்போ வந்து நமக்கு கஷ்டம் இல்லாமல் ஃப்ரீயாக வந்துடும். ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள், அவசரப்படாமல் பண்ணுங்கள். இந்த மாதிரி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லையா, அந்த ஜமிக்கி ஹோல்குள்ளே விட்டுட்டு ஒரு ஜமிக்கி இடையில விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஜமிக்கியில் நம்ம வந்து த்ரெட்டை குத்தி வெளியே எடுக்கிறோம். அகைன் மறுபடியும் பின்னாடி போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு செகண்டு ஜமிக்கிக்கு நடுவில் இன்னொரு ஜமிக்கி இருக்கும் பார்த்திங்களா, அதுக்குள்ளே விட்டு எடுத்து அடுத்ததாக ஒரு ஜர்தோசியை வந்து உள்ளே கொடுத்து அதில் ஒன்று இடையில கேப் விட்டு அதுக்கு அடுத்ததில் கொடுக்குறோம். இது எப்படின்னா, ஒன்றுக்கு இடையில கேப்பு, அகைன் மறுபடியும் இன்னொரு ஜமிக்கிக்கு இடையில கேப், 2 ஜமிக்கிக்கு இடையில ஒரு ஜமிக்கி விட்டுறணும். அந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று போடுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டெம் வந்து நல்லா தெளிவாக தெரியும் நமக்கு. வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று விட்டு ஒன்று வந்து கண்டினியூஸாக நம்ம போட்டுக்கிட்டே வரோம். ஒன்று விட்டு ஒன்று போடுறப்போ அது வந்து அந்த ஸ்டெம் வந்து அழகாக நமக்கு ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதனால் 2 ஜமிக்கிக்கு இடையில ஒரு ஜமிக்கி ஸ்பேஸ். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, புரியலைனாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நார்மலாக ஜமிக்கி ஸ்டிச் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு ஜமிக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஜர்தோசி கொடுக்குறோம். ஒன்று விட்டு ஒன்று கொடுக்குறோம். ஜமிக்கி ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். கொஞ்சம் த்ரெட்டில் மாட்டி இழுத்தா கூட என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஜர்தோசி வந்து அந்த பிரிஞ்சிட்டு வந்துடும்.
ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஜமிக்கி கொடுத்துட்றோம். ஜமிக்கி கொடுத்துட்டு ஒரு ஜமிக்கி விட்டு இன்னொரு ஜமிக்கி, அகைன் இன்னொரு ஜமிக்கி விட்டு இன்னொரு ஜமிக்கி, அந்த ஜமிக்கிலேருந்து அடுத்த ஜமிக்கி, இதே மாதிரி தான் இது வந்து கண்டினியூஸாக நம்ம போவோம். இந்த மாதிரி போகிறப்போ வந்து அது வந்து அழகாக ஜமிக்கியில் வந்து உட்காந்துக்கிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.